அனைவருக்கும் வணக்கம். பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆன பின் ஒரு நாள் கோட்டைக்கு புறப்படுவதற்கு முன் அவரது வீட்டில் அவருக்கு வந்து குவிந்திருந்த கடிதங்களில் கிளி ஜோசியர் ஒரு சீட்டை எடுப்பது போல ஒரு கடிதத்தை எடுக்கிறார். பின் காரில் போய்கொண்டே அந்த கடிதத்தை படிக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அது ஒரு திருமண பத்திரிகை. அந்த திருமண பத்திரிகையில் எந்த ஒரு இடத்திலும் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் பெயரோ அல்லது அவருடைய கட்சிக்காரர்களின் பெயர்களோ அல்லது தான் யார் என்ன விவரம் என்ற இணைப்பு கடிதம் கூட இல்லாமல் வெறும் திருமண பத்திரிகை மட்டுமே இருந்தது. அந்த திருமண பத்திரிகையை அனுப்பியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை. எம்ஜிஆர் அவர்களை அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள கோரிக்கையும் வைக்கவில்லை. அந்த திருமண பத்திரிகையை பார்த்த பின் மனதில் ஏதோ தோன்றிய பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பிறகு தன்னுடைய ரகசிய போலீஸ் நண்பர் மற்றும் ஒரு கட்சிக்காரரை வர சொல்கிறார். அவர்களிடம் இந்த திருமண பத்திரிகையை அனுப்பியது யார், அவர் எங்கு இருக்கிறார் என்ற விவரத்தை சேகரிக்க சொல்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களும் அந்த திருமண பத்திரிகையில் இருந்த முகவரியை கொண்டு தேடி பார்க்கையில் அந்த முகவரி சென்னை வடபழனி ராம் திரையரங்கம் அருகில் என்று அறிகிறார்கள். அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த திரையரங்கத்தின் முன்னால் இருந்த பிளாட்பாரத்தில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி உள்ள இடம் அது என்று தெரிகிறது. அந்த செருப்பு தைக்கும் இடத்தில் இருந்த பெட்டியில் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி செருப்பு தைக்கும் உபகரணங்களுடன் சாமி படங்கள் கூட ஏதும் இல்லாமல் அந்த பெட்டியின் மேல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் படம் மட்டும் ஒட்டப்பட்டு இருந்தது. இந்த விவரங்களையெல்லாம் கேட்ட பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன் மகள் திருமணம் நடக்கும் விஷயம் தனக்கு தெரிய வேண்டும், ஆனால் அதற்கு எந்த உதவியும் கேட்காத அந்த உண்மை தொண்டனை நினைத்து உருகுகிறார். அதன் பின் அந்த திருமண நாளும் வந்துவிட்டது. காலை 9 மணிக்கு திருமண முகூர்த்தம். அப்போது காலை 8:45 மணி அளவில் காவல்துறை அணிவகுப்பு அந்த ஏழை தொழிலாளி வீட்டு முன்னால் நடக்கிறது. காரணம் தெரியாமல் விழிக்கிறார்கள் திருமண வீட்டார்கள். பின் மணமகன் தாலி கையில் எடுக்கும் நேரத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் தன்னுடைய காரில் வந்து இறங்குகிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். 4777 என்ற வாகனம் அந்த எளியவன் வீட்டு முன்னால் வந்து நிற்பதை அந்த பகுதி மக்கள் மற்றும் திருமண பத்திரிகையை எம்ஜிஆர் அவர்களுக்கு அனுப்பிய அந்த தொண்டனும் எதிர்பார்க்கவில்லை. பின் கண் கலங்கி இதயம் நொறுங்கி நின்ற அந்த உண்மையான தொண்டனுக்கு அள்ளி கொடுத்துவிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தொண்டனிடம், நீ மட்டும்தான் சொல்லாமல் கொள்ளாமல் செய்வாயா, நானும் கூடத்தான் என்று சொல்லிவிட்டு காலை உணவை அங்கு முடித்துக்கொண்டு புறப்படுகிறார் இந்த உலகத்தின் 8வது அதிசயமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தது போல மதுரை வீரன் திரைப்படத்தில் நடித்து மட்டும் வாழவில்லை, நடப்பிலும் வாழ்ந்தார் அவர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். 1925 நடிக்க வந்த எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பு துறையில் ஒரு இடம் பிடிக்க 22 வருடங்கள் போராடினார். 1947 திரை கதாநாயகன். 1958 வசூல் சக்கரவர்த்தியாக உருவெடுத்த போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு 41 வயது. 1960களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கான இடத்தை பிடித்தார். திரைத்துறையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உதவிகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் என 35 வருடங்கள் போராடி பெற்ற இடம். திரைத்துறையில் இடத்தை பிடித்ததும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை ஒதுக்கியவர்களை ஓரத்தில் வைத்தார், உதவியவர்களை மதித்தார், மறுத்தவர்களை மண்டியிட செய்தார். எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த 2வது வயதிலேயே தன் தந்தையை இழந்தார். வறுமையில் வீழ்ந்த குடும்பத்தில் வாழ்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள். சின்னஞ்சிறு வயதில் நாடக சபாவில் தனது அண்ணனுடன் சேர்க்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய தாயை பிரிய மாட்டேன், மேலே படிக்க வேண்டும் என்று கதறி அழுத எம்ஜிஆர் அவர்களை
உணவுடன் தங்கும் இடமும் கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்லி எம்ஜிஆர் அவர்களை நாடக சபாவில் சேர்த்து விட்டார் அவருடைய தாயார். எந்த நாடக சபாவிலும் முன்னணி நடிகர்களுக்குத்தான் முதல் பந்தியில் உணவு கிடைக்கும். அதன் பின் உப நடிகர்களுக்கு தனி பந்திதான் நடக்கும். தனி பந்தியில் மீதம் இருந்ததை சாப்பிடும்போது ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் தீர்மானித்திருக்கலாம், எப்படியாவது நாம் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும், அதை யாருக்கும் விட்டு தரக்கூடாது என்று. அதன் பின் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகமாக உருமாறிய பின்னால் அவரது வீட்டிற்கு வரும் அனைவரையும் அவரே சாப்பிட்டீர்களா என்று விசாரிப்பார். அனைவரையும் சம பந்தியில் சாப்பிட வைப்பார் என்று பலரும் நினைவு கூறுகிறார்கள். தன்னுடைய 8 வயதில் உணவிற்காக தனது அம்மாவையும் கல்வியையும் பிரிய நேர்ந்தது எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வின் முதல் துயரம். அதுவே 50 வருடங்கள் கழித்து அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனபோது மேம்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டமாக உருவெடுத்தது. திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தபோது எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டு பிழைத்து வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களால் தன்னுடைய பழைய குரலில் பேச முடியவில்லை. எதிர் தரப்பினரால் பெரும் கேலிக்குள்ளானார் எம்ஜிஆர் அவர்கள். இருந்தாலும் அவருக்கே உரிய பிடிவாதத்துடன் கடைசி வரை சொந்த குரலில் பேசி நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னை ஊமையன் என்று கேலி செய்த குரல்கள் தன்னை காயப்படுத்தியதாக எம்ஜிஆர் அவர்கள் என்றுமே காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களின் மரணத்திற்கு பின் வெளியான உயிலில் தனது சொத்தில் ராமாவரத்தில் 6.5 ஏக்கர் நிலத்தை ஊமை குழந்தைகளுக்கான பள்ளிக்கென்று எழுதி வைத்திருந்தார். தனக்கென ஒரு இடத்தை உருவாக்க எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய நீண்டதொரு போராட்டம், கிடைத்த இடத்தை தக்க வைக்க செய்த தந்திரங்கள், தளராத முயற்சிகள், தனக்கு ஏற்பட்ட காயங்களை தன் இறுதி நாள் வரை மறக்காத குணம், தான் பட்ட கஷ்டத்துக்கு சமூகத்தை பழிவாங்க முயற்சிக்காமல் தான் பட்ட சிரமங்களை ஏழை மக்கள் படாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பொன்மனம். கோடிகள் சம்பாதித்தும் அதில் பாதியை தர்மத்துக்கு உயில் எழுதினார். மீதியையும் தனது குடும்பத்திற்கு நிரந்தரமாக தராமல் அவர்கள் காலத்துக்கு பின்னர் கட்சிக்கும் பொதுவுக்கும் வருமாறு உயில் எழுத ஒரு மனம் வேண்டும். சென்னை நகருக்குள் ஏக்கர் கணக்கில் வாங்கிய தனது சொத்துக்களை மக்களுக்கு எழுதி வைத்த ஒரு தலைவனை இனி பார்க்க முடியுமா என்று பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் கேட்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழ் இன்றும் நிலைத்திருக்க காரணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இது போன்ற பொன் மனம்தான் காரணம்.